இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 10,14,000 வாக்காளர்கள். ஆண்களை விட பெண்களே அதிகம். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபு. சபாநாயகர் செல்வம் பேட்டி. மத்திய அமைச்சருக்கு விபூதி பூசி ஆசிர்வதித்த முதலமைச்சர் ரங்கசாமி. அப்பா பைத்தியசாமி கோவிலையும் சுற்றி காட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது முதலில் தேசிய கீதமும் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படுவது மரபு என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். இந்த விவகாரம் தமிழகத்தில் பூதாகரமாகியுள்ள நிலையில் சட்டமன்ற மரபுகள் குறித்து புதுச்சேரி சபாநாயகரிடம் கேட்டதற்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது முதலில் தேசிய கீதமும் அதன் பின் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்படும், பின் உரை முடிந்த பிறகும் தேசிய கீதம் இசைக்கப்படும். இது புதுச்சேரி சட்டப்பேரவையின் மரபு என்றும் தமிழக சட்டப்பேரவையின் மரபு பற்றி தனக்கு தெரியாது என்றும் கூறினார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைநிலை ஆளுநர் உரை என்பது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மொழி வாழ்த்து பாடப்பட்டு பின்பு கவர்னர் உரை நிகழ்த்தப்பட்டு அதன் பின்பு தேசிய கீதம் பாடி அவரை வழி அனுப்பப்படும். இது நம்முடைய புதுச்சேரி மாநில சட்டசபையினுடைய விதி. தமிழகத்தை பொறுத்த எப்படி விதி இருக்குதுன்னு தெரியல. அந்த விதி எப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். பல்வேறு மாநிலங்கள் தேசிய கீதம் பாடப்பட்டு அதுதான் முறையாக இருக்குது. தமிழக சட்டசபையில் அது மாதிரி எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கென்ற இருக்கிற விதி தான் நான் சொல்கிறேன். அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டு அதன் பின்பு புதுச்சேரியுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு அதன் பிறகு மாண்புமிகு துணைநிலை ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்படும். பின்பு தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பின்பு அவர் வழி அனுப்பப்படுவார். இது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையுடைய மரபு. மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியல. தமிழக சட்டப்பேரவை பற்றி அந்த விதியை படித்தா தான் தெரியும். புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சமூக அமைப்பினர் சவம் போல பாவித்து மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கட்டும்போது கட்டிடங்களுக்கு முன்பாக சாலையோரத்தில் உள்ள மரங்கள் சிலர் வெட்டி விடுகின்றனர். இந்த நிலையில் வனத்துறை அனுமதி பெறாமல் சாலையோர மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிடர் விடுதலை கழகம், அலைகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே உள்ள வனத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சவம் போல ஒருவரை பாவித்து அவரிடம் மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு தான் கட்டிய அப்பா பைத்தியசுவாமி கோவிலை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார். ஆன்மீக பக்தரான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தின் அருகே அவருடைய ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமிக்கு கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். தினமும் வீட்டிலிருந்து புறப்படும் முன் இந்த ஆலயத்திற்கு வந்து பூஜைகள் செய்துவிட்டுதான் அவர் தன் பணிகளை தொடர்வதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய வீட்டின் அருகில் கட்டியுள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலை மத்திய அமைச்சருக்கு சுற்றி காட்டினார். தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அமைச்சரை ஆசீர்வாதம் செய்து நெற்றியில் விபூதி பூசி எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார். இதனையடுத்து முதலமைச்சர் இல்லத்தில் புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தனர். அப்போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மாகி, ஏனாம் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தில் 3,97,103 ஆண் வாக்காளர்களும் 4,48,652 பெண் வாக்காளர்களும் மற்றும் 130 மூன்றாம் பாலினத்தவரும் என மொத்தம் 8,45,885 வாக்காளர்கள் உள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணி கடந்த நவம்பர் மாதம் முடிவடைந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி வாழ்தாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பட்டியலை அரசியல் கட்சியினருக்கு வழங்கினார்.
இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மாகி, ஏனாம் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தில் 25 தொகுதிகளில் 3,97,103 ஆண் வாக்காளர்களும் 4,48,652 பெண் வாக்காளர்களும் மற்றும் 130 மாற்றுப் பாலினத்தவரும் என மொத்தம் 8,45,885 வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். பொதுமக்களின் வசதிக்காக வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று முதல் 7 நாட்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியில் புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் யங் இந்தியா கேபால் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலை ரூபாய் 2 அதிகரித்ததை கண்டித்து தீர்மானமும், மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து புதிய பேச்சாளர்களை உருவாக்கும் யங் இந்தியா கேபால் என்ற ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் கட்சியில் சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்ய யங் இந்தியா கேபால் என்ற ஆப் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் வேலையின்மை மற்றும் போதைப்பொருள் தாக்கம் போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்தப்படும். போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000, 2ஆம் பரிசாக 25,000, 3வது பரிசாக 15,000 வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் தேசிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். முன்னதாக நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜோஸ்வா, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதித்ய வித்யாசிரம் உறைவிட பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார். கல்வியோடு கலைகளையும் கற்பிக்கும் புதுவை ஆதித்யா பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா 4/1/2025 மற்றும் 5/1/2025 ஆகிய 2 நாட்களில் மாற்றத்தின் அலைகள் என்ற கருத்தை மையமாக ஏற்று மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. திரைத்துறையில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான டிஜிட்டல் மேடையில் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி சிறப்பித்தனர். ஆதித்யா பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 16 பேர், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 56 பேர், IIT-யில் 8 பேர், IIITE 4 பேர், NIT 27 பேர், IISER 1, தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் 2 பேர், சாரணர் சாரணியர் இயக்கம் 4 பேர், தேசிய மாணவர் படை 4 பேர் என பல்துறையில் சாதனை படைத்த முதன்மை மாணவர்களை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆதித்யா பள்ளியில் 10 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. பள்ளி முதல்வரால் ஆண்டு அறிக்கை விளக்கப்பட்டது. ஆதித்யா கலைத்துறை இயக்குனர் கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 2050க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றுமை மற்றும் கலைநயம் மேம்பட ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசைக்கருவிகள் வாசித்து தங்கள் படைப்பாற்றல் திறமைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர். ஆண்டு விழாவில் 100 மழலையர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற குழு இசை சங்கமம், 100 பேர் பங்கேற்ற மெகா கொயர், 100 பேர் பங்கேற்ற யோகா, 54 பேர் பங்கேற்ற சுடு களிமண் கண்காட்சி, பாசத்தின் விலை நாடகம், வீரமங்கை வேலு நாச்சியார் நாடகம், சாலை பாதுகாப்பு நாடகம் மற்றும் கலையம்சம் மிகுந்த கலாச்சார கருத்துக்கள் நிறைந்த நடனங்கள் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் இயல், இசை, நாடகம், நாட்டியம் என முத்தமிழ் விழாவாக நடைபெற்றது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகள் மற்றும் வருகை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள், அரங்க அமைப்பாளர்கள், விழா குழுவினர் மற்றும் வருகை புரிந்த ஒலி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் விழா இனிதே நிறைவுற்றது. வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கிருஷ்ணா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் சபரி, ராஜு, ஏழுமலை, ரகுராமன், சேகர்,
வேதாச்சலம், செபஸ்டின், காளிதாஸ், மோகன்குமார், தேவதாஸ், நாராயணசாமி, அண்ணாமலை, கோவிந்தன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால்பாய், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது காலித், அனிஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஆக பணி நியமனம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏன்ஷியன்ட் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பாக ஆண்டு குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்காக கௌரவ தலைவர்கள், ஊடக பிரிவு துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் 700க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளைகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே கலந்து கொண்டு கோலமிட்டனர். 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கடலூர் சுப்ராயர் செட்டி தெருவில் உள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிர்வாக இயக்குனர் சபரீஷ் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான காலண்டரை வெளியிட்டார். புதுச்சேரி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான காலண்டரை வெளியிட்டார். மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு டைரி மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஒலி அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், மத்திய அமைச்சர்கள், தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் அரசு விழாக்களில் ஒலி அமைப்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என உலகம் முழுவதும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒலி அமைப்பாளர் சங்கத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நேபாளத்தில் நடந்த தெற்கு ஆசிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் பங்கேற்ற புதுச்சேரி வீரர்கள் சாதனை படைத்தனர். இந்திய அரசின் விளையாட்டுத்துறை மூலம் தெற்கு ஆசிய அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி 2023-24 நேபாளம் நாட்டில் நடைபெற்றது. இதில் 6 நாடுகளில் இருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இந்திய அணியில் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டி நேபாளம் போக்ரா ரங்கசாலா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய ஆடவர் அணி இறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் நாட்டை வெற்றி பெற்றது. மகளிர் அணியினர் இறுதிப் போட்டியில் நேபாளம் நாட்டை வென்றது. இதில் புதுச்சேரி வீரர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இதனைத் தொடர்ந்து நாடு திரும்பிய வீரர்களை புதுச்சேரி பஸ் நிலையத்தில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் ரத்ன பாண்டியன், இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் பழனிவேல், இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன், ஞானவேல், ஆடிட்டர் ஆகியோர் வீரர்களை வரவேற்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். ஏனாம் தொகுதி முழுவதும் 500 பணியாளர்கள் 50 டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாரி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் 250 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். தற்போது HRS ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. வெறும் 50 பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும், ஏனாமில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் மலை போல் குவிந்திருப்பதாகவும், அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் 500 பணியாளர்கள் 50 டிராக்டருடன் ஏனாம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி GMC பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். மேலும் கட்சி வேறுபாடின்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்திய பாண்டிச்சேரி பக்கா பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி புதுச்சேரி போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. கோரிமேடு பேந்தர்ஸ், மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ், உப்பளம் ராயல்ஸ், குமாரபாளையம் வாரியர்ஸ், திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ், உருளையன்பேட் டைகர்ஸ், லாஸ்பேட் லெஜண்ட்ஸ் மற்றும் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் ஆகிய 8 அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடியதில் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணியும் உப்பளம் ராயல்ஸ் அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அக்ஷதா பிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் டைட்டில் ஸ்பான்சராக உள்ள இந்த இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய உப்பளம் ராயல் அணி 19.1 ஓவர்களில் 10 விக்கெட் இழந்து 153 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் அஜய் 33 பந்துகளில் 6 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்களுடன் 43 ரன்களும், அருள் 25 பந்துகளில் 2 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களுடன் 42 ரன்களும் எடுத்தார்கள். வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணியின் தமிழரசன் 3 விக்கெட்டுகளும், மது 3 விக்கெட்டுகளும் எடுத்தார்கள். பின்பு களமிறங்கிய வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணி 16.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 156 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. முதலிடத்தை பிடித்த சாம்பியன் அணிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பையுடன் ரூபாய் 70,000 வழங்கினார். இரண்டாவது இடத்தை பிடித்த உப்பளம் ராயல்ஸ் அணிக்கு அக்ஷதா பிக் கேபிட்டல் நிறுவனர் ஹரிதாஸ் பரிசு கோப்பையுடன் ரூபாய் 40,000 வழங்கினார். மூன்றாவது இடத்தை பெற்ற கோரிமேடு பேந்தர்ஸ் அணிக்கு மருத்துவர் சரவணகுமார் பரிசு கோப்பையுடன் ரூபாய் 30,000 வழங்கினார். நான்காவது இடத்தை பிடித்த குமாரபாளையம் வாரியர்ஸ் அணிக்கு தமிழ்நாடு அரசு முன்னாள் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் ஸ்ரீதர் பரிசு கோப்பையுடன் ரூபாய் 20,000 வழங்கினார். தொடர் நாயகன் விருது உப்பளம் ராயல்ஸ் அணியின் மூர்த்திக்கு ஆரோபிட் ஜிம்மின் உரிமையாளர் முகுந்தன் பரிசு கோப்பையுடன் ரூபாய் 5,000 வழங்கினார். ஆட்ட நாயகன் விருது வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணியின் தமிழரசனுக்கு பரிசு கோப்பையுடன் ரூபாய் 1,500 வழங்கப்பட்டது. தொடரின் சிறந்த பேட்ஸ்மேனாக கோரிமேடு பேந்தர்ஸ் அணியின் பிரபுவுக்கு பரிசு கோப்பையுடன் ரூபாய் 2,500 ரூபாயும், சிறந்த பந்து வீச்சாளராக குமாரபாளையம் வாரியர்ஸ் அணியின் சோமசுந்தரத்திற்கு பரிசு கோப்பையுடன் ரூபாய் 2,500 ரூபாயும், சிறந்த ஃபீல்டராக லாஸ்பேட் லெஜண்ட்ஸ் அணியின் ஸ்ரீதருக்கு பரிசு கோப்பையுடன் ரூபாய் 1,500 ரூபாயும், இத்தொடரில் சிறப்பாக விளையாடி ஃபயர் பிளே அவார்டு பெற்ற திருவாண்டார்கோவில் டைட்டன்ஸ் அணிக்கு நினைவு பரிசாக கோப்பையும், இத்தொடரில் சதமடித்த கோரிமேடு பேந்தர்ஸ் அணியின் சபரி, உப்பளம் ராயல்ஸ் அணியின் சூர்யா, மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் அணியின் வெங்கட், ஒரு போட்டியில் அதிகபட்சமாக 6 விக்கெட் எடுத்த மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் அணியின் மணிமாறன் மற்றும் எக்கனாமிக்கல் பவுலிங் செய்த வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் அணியின் பூபதி ஆகியோர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. போட்டியில் சிறப்பாக நடுவர் பணி மற்றும் ஸ்கோர் பணி செய்த உதயா நிதேஷ், பிலிப்ஸ் மற்றும் லோகேஷ் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. முழுக்க புதுவை மண்ணின் உள்ளூர் மைந்தர்களான உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை வைத்து விளையாடி பரிசு கோப்பைகளுடன் ரொக்க பரிசும் வழங்கிய புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கத்தின் டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரன் மற்றும் நிர்வாகிகளை பொதுமக்களும் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் ஆகியோர்கள் மனதார பாராட்டினார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் குமரன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் துவக்க நிகழ்ச்சி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சின்ன சுப்ராயம் பகுதியில் இருந்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். சின்ன காலாப்பட்டு அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லி அம்மன் கருவறை மற்றும் மூலவருக்கு தங்க முலாம் பூசி தகடு அமைக்கும் திருப்பணிக்கு நன்கொடையினை சமூக சேவகர் செந்தில் வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லி அம்மன் ஆலய கருவறை மற்றும் மூலவருக்கு தங்க முலாம் பூசி தகடு அமைக்கும் திருப்பணி நடைபெற்று வருகிறது.
இந்த நிலையில் இப்பணிக்கு ரூபாய் 5 லட்சம் நன்கொடையினை சமூக சேவகர் செந்தில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சரி நான் பண்ணி நான் சொன்னதே கரெக்டாக பண்ணிருக்கேன். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 10,14,000 வாக்காளர்கள், ஆண்களை விட பெண்களே அதிகம். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபு. சபாநாயகர் செல்வம் பேட்டி. மத்திய அமைச்சருக்கு விபூதி பூசி ஆசிர்வதித்த முதலமைச்சர் ரங்கசாமி அப்பா பைத்தியசாமி கோவிலையும் சுற்றி காட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.